ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 அதிகாலை 1:01 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி ராகுவோட சேர்றாரு. 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்றாரு. அது கூட அஷ்டமாதிபதி இருக்கு. ஆனா 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கு. 7க்குடையவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. யார் கூட? 10க்குடைய சூரியனோட, அதாவது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கு. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான மாசம் தான் இந்த மாசம். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த மாசம் என்னன்னா சூரியனே 5ஆம் இடத்துல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஜாதக ரீதியா குல தெய்வங்கள், அதே மாதிரி தெய்வங்கள், பரிபூரணமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம், நம்ம வணங்கக்கூடிய உபாசன தெய்வங்கள் எல்லாமே 5ஆம் இடத்தை தான் குறிக்குது. இதுல கோச்சாரத்துல சூரியன் சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு என்னன்னா பிதிர்தோஷம், முன்னோர்களுடைய இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப கோச்சாரத்துல அந்த மாதிரி இருக்கு. உங்க ஜாதகத்துல அந்த கிரக சேர்க்கை இருக்கோ இல்லையோ, கோச்சாரத்துல சனியும் சூரியனும் ஒன்றாக இணையும் பொழுது பிதுர்கடன் செய்யறது நல்லது. அதாவது முன்னோர்களை வழிபாடு பண்றது. அதே மாதிரி திலஹோமம் சொல்லுவாங்கல்ல, ஆத்தங்கரையில போய் ஒரு பிராமணரை கூப்பிட்டு திலஹோமம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நன்மை நடக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா மாறும். அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு பேரதிர்ஷ்டமா மாறும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கெட்ட காலம் இருக்கு அப்படின்னா தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிடும். இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு செயலுங்க. சாதாரணமா நீங்க நினைச்சிட வேண்டாம். நிறைய அமைப்புகள் இருக்கு. நன்மைகளை சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கஷ்ட காலங்கள்ல சரிங்க, நமக்கு சிறப்பான நல்ல காலகட்டத்திலயும் சரிங்க, குலதெய்வத்துடைய ஆசி இருக்கணும். நல்ல சிறப்பான காலகட்டங்கள்ல நிறைய யோகங்களாகவும் சிறப்பான பலன்களும் கொண்டு சேர்க்கறதுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் வேணும். அதே நேரத்துல கஷ்டகாலங்கள்ல நம்மளைய பாதுகாக்கிறதுக்கும், பெரிய பிரச்சனைகள் இருந்து சின்ன பிரச்சனையா, அதாவது தலைக்கு வர்றது தலப்பாயோட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத்துறதுக்கும் குலதெய்வம் நம்ம கூட துணை இருக்கணும். அப்போ குலதெய்வ அதிருப்தியை நீங்க என்ன செய்யணும்? போக்கணும். குலதெய்வ கோபத்தை போக்கணும், சாபங்களை போக்கணும். அப்ப குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. தொழில நல்ல முன்னேற்றம். ஏன்னா 10க்குடைய சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்து, அது இல்லாம அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரனுங்க. அப்ப தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வரும். தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி உண்டு. நிறைய லாபம், நிரந்தர வருமானம், இது எல்லாம் உறுதியாக இருக்கு. தொழில அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இது. சனி கூட சேர்ந்திருக்கனால இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்ல இன்னும் லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான பலன்கள், நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். நீங்க நினைச்ச துறையில வேலை பார்க்கறது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு இடமாற்றம், வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறக்கூடிய மாற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போய் மாத்துவாங்க. திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு கூடுதல் வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம்ங்கிறது ரெகுலரா சேலரி, கூடுதலா இன்னொரு இன்கமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்துல நல்ல சிறப்பா இருக்கு. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல அனுகூலமான அமைப்புகள். என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு, அதாவது 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்குது. நல்ல ஞானம். ஆல்ரெடியே விருச்சிக ராசிக்காரங்கன்னா நல்ல கிளவரா இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு புதனோட சேர்றதுனால நீங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்றீங்க, ஒரு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஹயக்ரீவர் வழிபாடோ அல்லது சரஸ்வதி வழிபாடோ எது உங்களுக்கு இஷ்டமோ அந்த வழிபாடு பண்ணிட்டு போங்க. என்ன அப்படின்னா, நீங்க படிச்ச கொஸ்டினே வரதும், அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் சில பேர் மறந்துடுவாங்க இல்லையா, அந்த மறதியெல்லாம் ஏற்படாம இருக்கும். இந்த வழிபாடை மட்டும் பண்ணிட்டு போங்க. உங்க வீட்டிலேயே சின்ன போட்டோ இருந்தா தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லிட்டு போங்க. கட்டாயம் நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவீங்க. இதுல நீங்க சந்தேகமே வேண்டாம். படப்பட அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்குலாம் நர்வஸா இருக்கும், அப்படியே படப்படன்னு இருக்கும். அவங்கெல்லாம்
ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கோங்க. கூட அதாவது உங்களுக்கு வந்து குருவருள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களை அப்படியே அமைதிப்படுத்திடும். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதிடுவீங்க, நல்ல மதிப்பெண்களும் வாங்கிடுவீங்க. உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தேடிட்டு இருக்குங்க, ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அமைப்புகள் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து இன்டர்வியூவெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நிறைய புது புது இதெல்லாம் நீங்கள் தேடுங்க. இந்த லிங்க்டின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ப்ரொஃபைலை வந்து நீங்கள் என்னென்னா கொடுத்து வைங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. விருச்சக ராசிக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களுடைய தனித்திறமையினாலே அவங்களுக்கு உண்டான இடத்த கரெக்டாக சூஸ் பண்ணிக்குவீங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்ததுக்கு அப்புறமும் உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமையினால அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு வந்து சம்டைம் வந்து கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஃபேமிலியில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த மாதிரி கொடுப்பாரு. கஷ்ட காலங்கள்ல எல்லா விஷயங்களையும் தாண்டி தான் வரணும். இந்த குரு பயிற்சி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா குரு 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் அமைதியா போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், புதன் ராகு சேர்ந்திருக்கு, கூட செவ்வாயும் சேர்ந்திருக்கனால தெரியாத நபர்கள்கிட்ட வந்து பேசுறது, அதே மாதிரி உங்க போனை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. நீங்க யாருக்காவது டிஎம் பண்றது, ப்ரைவேட் சாட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள், அதே மாதிரி இந்த புதன் ராகு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோசடிகள்லாம் வருது இல்லைங்களா. பின் நம்பர் கேட்கறது, உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதனால அவேர்னஸாக இருந்துக்கோங்க. ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதுன்னா தேவையில்லாத லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்க ஹேக் பண்ணுறது, உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும். அதனால கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா இதை பற்றி நல்ல விவரம் தெரிந்த உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்குது. கணவருடைய நல்ல இணக்கம், நல்ல சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கும். காதல் பண்ணக்கூடியவங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி, சூரியன், சுக்கிரன் 3 கிரகம் சேர்ந்திருக்கு. காதல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு உண்டானதோ அதில் மனக்கசப்புகள், ஏன்னா சனி அங்கே போயிட்டார். உச்சம் பெற்ற சுக்கிரனா இருந்தாலும் சனி அங்கே போனனால மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் காமிக்குது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் காமிக்கும் போது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி 7 கூடை வரும். செவ்வாய் சுக்கிரன் என்ன செய்யும், கிரக இணைவு ஏற்பட்டுரும். இந்த கிரக இணைவு திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும். அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கங்க. குருபலம் வந்து இல்லைனாலுமே, குருபலம் உங்க ராசிக்கு இல்லைனாலுமே இந்த திடீர் மேரேஜ், லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கனால அதுக்கு நீங்க தயாராக இருந்துக்கணும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 5ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ராஜயோகத்தை கொடுக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் சென்று உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், உங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நீங்க யாரு, உங்களுடைய டேலண்ட் என்னன்னு போய் மக்கள் கிட்ட ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரே நைட்ல வந்து இந்த வைரல் ஆகக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுடைய ராசி ரீதியா இருக்குது. கலைத்துறைக்கு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் சுக்கிரன் இணைவே ஒரு நல்ல இணைவு தான். அதனால வந்து என்ன, கூடுதலான பணிச்சுமைகள் இருந்தாலும் நிறைய காசு பணம் பார்க்கக்கூடியது. நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. 10 கூடையவரும் சரிங்க, 6 கூடையவரும் சரி, நல்ல அமைப்புல இருக்கனால காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் வந்து பணம் மழை அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசிக்கு பணம் மழையா கொட்ட போகுது. அந்த மாதிரி அரசாங்க அதிகாரிக்கு பல வகையில இருந்து காசு பணம் வருது. நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, உயர் அதிகாரிகளுடைய
பணிச்சுமைகளை உங்கள் மேலே திணிக்கக்கூடிய அமைப்புகள், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இருக்காது, அந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். காசு பணம் வரும்போது சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் கொடுக்கும். அதனால கவலைப்படாமல் இருங்க. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி, சுக்கிரன், சூரியன் இது எல்லாமே வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. பதவி ஸ்தானத்துல உங்களுக்கு யார் இருக்காருன்னா ராகு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளோ அல்லது விருச்சக லக்னமோ அல்லது விருச்சக ராசியோ இருந்தால் அரசியல்வாதிகள் வந்து ஜாதக ரீதியாக அமைப்புகள் நல்லா இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட இதில் பதவிகள் வேணும் அப்படின்னா பதவி ஸ்தானத்தில் ராகு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால கட்டாயம் பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு கைக்கு வந்து பக்கத்துலேயே வந்துட்டு அது தட்டி போயிடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் ஏற்கனவே இருக்கேன், எனக்கு கட்சி தலைமையுடைய சப்போர்ட் இருக்குது, காசு பணம் இருக்குது அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு விஷயம், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா பிரபலமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அப்படின்னு வரும்போது அங்கே ஜனவசியம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ ஜனவசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டமான சுக்கிரன் கட்டாயம் வேலை செய்யும். பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தெய்வ கடாட்சம் பரிபூரணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டம், சிறப்பான பலன்கள் வேணும் அப்படின்னா குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். கோச்சார ரீதியாகவும் குரு அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் குருநாதர் வழிபாடு, அதே மாதிரி சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணி குருவோடைய அருள் வாங்கிக்கங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு திருவருள் கட்டாயம் கிடைச்சிரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வையகம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்து பங்குனி உத்திரம். நம்ம வந்து பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட வந்து நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எப்படி இருக்கு நம்மளுக்கு இந்த பங்குனி மாதம்? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 12ல் குரு பார்க்குறாரு, 2ல் குரு பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, நிறைய நல்ல விஷயம் நடக்கும், காசும் நிறைய வரும், செலவும் நல்லா ஆகும். நல்ல விஷயம் தானே, காசு வரும், நல்ல விஷயங்களுக்காக செலவாயிட்ருக்கோம். சூப்பர். இதுக்கப்புறம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்படிலாம் இல்லை சார், நான் கொஞ்சம் நாளாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், தள்ளி போயிட்டே இருக்குது சார்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் வந்து சரியாயிடும். ஏன்னா இப்போ சூரியன் வந்து மீனம் வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த சூரியன் செவ்வாய் இருந்தால் நிறைய கட் ஆகும். அதனால் நீங்கள் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, வீடு தேடிட்டு இருந்தீங்க, இந்த தைக்கு அப்புறம் வண்டி வாங்கலான்னு எல்லாம் துடிப்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது நடக்காமல் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் இப்போ பங்குனி மாதம் நடக்கும். பங்குனி மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், அமையும். வீடுலாம் நல்லபடியாக அமையும். நம்ம வந்து சில பேருக்கு ஒரு பரிகாரம் மாதிரியே கொடுப்போம், எல்லாருக்கும் இல்லை, சில பேர் ஜாதகம் பொறுத்து. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு வண்டி வாங்க சொல்லுவோம், அந்த 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்லுவோம். அதை ஆக்டிவேட் பண்ணும்போது வண்டியும் சில குறிப்பிட்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் வாங்கும்போது டக்குன்னு வீடு அமையதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா, ஒரு சின்ன சின்ன சண்டைகள், உரசல்கள் லைட்டாக இருந்ததுன்னா அதில் இந்த பங்குனி மாதம் சரியாகுங்க. பங்குனி மாதம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அண்டு
உடல் உபாதைகள் கம்மியாகி உடம்பு நல்லா ரெஜுவினேட் ஆகும் நடுவில். ஏன்னா இப்போ நம்ம விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் கிட்ட, இந்த பால் உறுப்பு கிட்டலாம் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது அடிபடுறது ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். இல்லை இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில இஷ்யூஸ் வரும். அது எல்லாமே சரியாகும். இன்னொன்று இவங்களுக்கு ரத்தம் சம்மந்தமாக நிறைய தொல்லைகள் வரும். இந்த பிபி வருது, இதெல்லாம் படிப்படியாக கம்மியாகும். ஆகலைன்னா இந்த டைமில் டாக்டரை பாருங்கள், ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கல்யாணத்துக்கு யோகம் அமைதுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு யோகம் அமைதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் மருத்துவமும். நம்ம கல்யாணத்துக்கு தொழிலுக்கு யோகம் சொல்கிற மாதிரி தான் மருத்துவத்துக்கும். ரொம்ப நீண்ட நாள் உடம்பு சரியில்லாததெல்லாம் இந்த மருத்துவ யோகம் வரும்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு பார்க்கலாம். எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நிறைய கம்மியாகும். கடன் தொல்லைகள் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும். கையில் நல்லா காசு வருவாங்க. கையில் காசு வரும், சின்ன சின்ன தடங்களோடு வரும். ஆனால் கொஞ்சம் முட்டி மோதுங்களேன். கையில் நம்ம விருச்சிக ராசிக்கு முட்டி மோதவா தெரியாது, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கவங்க தான் விருச்சிக ராசி. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அந்த காசு எல்லாமே திரும்பி வரும். நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசி நிறைய ஏமாந்துருவாங்க. நல்லா உழைப்பாங்க, கடுமையாக உழைப்பாங்க. டீம் மேனேஜர் எல்லோரும் சொல்லுவாங்க, நீ தான் ஸ்டார் ஆஃப் த மந்த், ஸ்டார் ஆஃப் த இயர், உனக்கு தான் அடுத்த ப்ரமோஷன்லாம் சொல்லுவாங்க. ப்ரமோஷன் கொடுக்குற நேரத்தில் டக்குனு அது வேறு யாருக்கோ போயிடும். இல்லை நம்ம சம்மந்தமே இல்லாமல் சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்போம், அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஸோ நல்லா நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கெலாம் எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. கேட்டு வாங்குங்க, டேட்டாவோட பேசுங்க. விருச்சிக ராசி என்னென்னா டேட்டா சொல்லுவாங்கள்ல, தம்பி பாயிண்ட்டாக பேசுதுன்னுவாங்கள்ல, அதான் விருச்சிக ராசி கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் பேசினா பாயிண்ட்டாக பேசுவாங்க. அந்த பாயிண்ட் அப்படியே ரெடி பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணீங்க, எவ்வளவு கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரெடி பண்ணீங்க, அது எல்லாமே ஒரு அப்ரைசலுக்கு. நாங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கோர் கார்டு ரெடி பண்ணி மேனேஜருக்கு அனுப்பிச்சிருங்க. அவர் தான் உங்களுக்கு ரெடி பண்ணணும். நீங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே பையன் தெளிவாக இருக்கான், இவனுக்கு கரெக்டாக நம்ம இந்த தடவை கொடுத்துடணுன்ட்டு. ஸோ ப்ரொமோஷன் நல்ல அப்ரைசல்லாம் கேட்டு வாங்குங்க, தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, சரிங்களா? இது நீங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆஃபீஸ்லேயோ வேலையிலையோ உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஜெயிக்க மாட்டேன் சார். பணம் வர மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நல்ல மென்டர், நல்ல குரு அப்படிங்க உங்களுக்கு நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? முக்கியமாக ஆண் மென்டர்ஸ் அப்படிங்க. இந்த தடவை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கவங்க, இல்லை உங்கள் கம்பெனியில் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு கைடு பண்ணால் ஓகே. இல்லை பக்கத்து டீம் மேனேஜர் வேறு யாருன்னா நல்ல மேனேஜருங்க யாராவது இருப்பாங்க. டிஎலுங்க சீனியர் சில எனக்கு அமையும் போதெல்லாம் நான்லாம் செம கொடுப்பேன். என்னோடய சீனியர்ஸ்லாம் அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களாம் எனக்கு சூப்பராக கைட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்தில் நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சீனியர் டீமில் ஒரு அண்ணா இருப்பார், என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி ஆளுங்களை தனியாக கூப்பிட்டு உக்காரச்சி அட்வைஸ் கேளுங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க மிஸ் பண்ணதுனால் உங்களுக்கு சொல்லி உங்களை பூஸ்டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் கைடன்ஸ் எடுங்க. சார் எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு யார்கிட்டையும் கேட்க முடியல, எல்லாருமே காம்படிஷன் தான், ஒருத்தங்கிட்டையும் கேட்க முடியல, கேட்டேன்னா அதை ஏன் கத்தி எடுத்து என்னையே குத்திடுறாங்கன்ற மாதிரி நிலம இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, போய் குருமார்கள் ஜீவசமாதி, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு போய் பார்த்து உக்காந்துருங்க. ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது. தினமும் போனால் சூப்பர். அந்த அமைப்பு அமையலைன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. 21 நிமிஷம் உட்காந்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அப்படி சில பேர் இன்றைக்கும் ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு பயப்படுறவங்களாம் போக மாட்டேன், கோவிலுக்கு மட்டும்தான் போவேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலையே யாராவது குருமார்களை வழிபடுங்க. கனகப்பட்டியார், சாய்பாபா, இந்த மாதிரி நீங்கள் நம்மளோட இன்னும் வாழ்ந்துட்டுருக்க குருமார்களுடைய படங்களை வச்சு வேணாலும் இந்த கைடன்ஸ், மென்டர்ஷிப், கரெக்டான அட்வைஸ் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக தேடி வரும். ஓகேங்களா? வேறு எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா பிஸ்னஸ் பண்ணுறது வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்க டைம்னு சொன்னோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா அதில் தேவையில்லாமல் பாலிட்டிக்ஸ், குளறுபடி ஜாஸ்தியாக வரும். விருச்சிக ராசி பெருசாக பாலிட்டிக்ஸ்லாம் போக மாட்டாங்க.
என்ன விஷயம் சொல்லு, வேலையை செஞ்சுட்டு கிளம்பிடுறேன், என்னை பாலிடிக்ஸ் எல்லாம் இழுக்காது அப்படின்வாங்க. இந்த பாலிடிக்ஸ் வர டைம். ஸோ அது ரொம்ப உள்ளே போகாமல் ஜாகிரதையாக இருங்க. பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வர மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை லைட்டாக எடுத்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. அதாவதுங்க, நீங்கள் பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் கையில் பணம் வச்சுட்டே இருப்பாங்க. என்னென்னா ஒரு டைம் பிஸ்னஸ் நல்லா வளரும் போது பர்சனல் லைஃப் அடி வாங்கும். பர்சனல் லைஃப் அதிகமாக வரும்போது பிஸ்னஸ் அடிவாங்க. ஏதோ ஒன்று மேலே கீழே போயிட்டுருக்கோம். எந்த நேரம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தால் ஜெயிச்சனே வரலாம். அதனால தான் நீங்கள் பெரும் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சித்த புருஷனோ இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர் கூடவே இருப்பாங்க கைடன்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸை விட பர்சனல் லைஃப் சூப்பராக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நஷ்டம் வரும்போது அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க, சூப்பராக வளரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா முருகன். அதுவும் விருச்சகத்துக்கு முருகன் தான். பங்குனி உத்திரம் வேறு வருது. முருகன் கோயிலில் போய் நல்லா விரதம் இருந்து வேண்ட முடிஞ்சா ஒன்றும் வேண்டங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம். பங்குனி உத்திரமில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆனதாகவும் ஐதீகம் இருக்குது. ஸோ பங்குனி உத்திரம் அது செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த பண்டிகைகள்லாம் நீங்கள் ப்ராப்பராக விரதங்கள் இருந்து வழிபட்டு வர இந்த பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் அபிஷேகமும் நல்லெண்ணெய் தீபமும் போட்டு வழிபட்டுவாங்க. தக்காளி சாதம்லாம் அன்னதானமாக கொடுங்க, இல்லை மோரில் அன்னதானமாக கொடுங்க மக்களுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் முருகர் தேவானை இருக்கட்டும்,
ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பாக இருக்க போதுன்னு பார்த்தோன்னா, தொட்டதெல்லாம் துணுவக்கூடிய ஒரு மாதமாக, முக்கியமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்கள், இதில் தான் கவனம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருப்பீங்க, இல்லை வண்டி வாங்கலாம்னு ஒரு பிளானில் இருப்பீங்க. பழைய வண்டி இருக்கும், அதை போட்டு புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படி ஒரு திங்கிங் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு ஏதாவது செய்யலாம், தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் சொல்லலாம். உங்களோட வீடை கூட நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் இது மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நல்லா தான் இருக்கும். அந்த வீடு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி இன்னும் சூப்பராக வச்சுக்கணும். ஏன்னா இந்த கலைத்துறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணைக்கு அந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் செய்யணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஒரு தூண்டுதலாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுது. அப்போ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் எதனா வாங்குறது அந்த பழைய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மிக சிறந்த விஷயமாக இருக்கும். அதுக்கான பேங்க் லோன் எல்லாமே உங்களுக்கு சேங்ஷன் ஆகி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாத இறுதியில், பங்குனி மாத இறுதியில் எல்லாமே உங்களுக்கு சேங்ஷன் ஆகி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி தான் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்குறது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது. அதுவே ஒரு பெரிய பரிகாரம்னு சொல்லலாம். இல்லைனா அது விரயங்கள் வேறு மாதிரி ஆகும். அதுவும் பார்ப்போம் என்னன்ட்டு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சரிங்களா, விருச்சிக ராசி நண்பர்கள் படிப்பு எந்தெந்த குழந்தைகளாம் இந்த வாட்டி தேர்வுகள் எடுத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா இருக்குது. அதாவது படிப்பு நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் இன்னும் ஆர்வத்துடன் கவனத்துடன் படிக்கணும். கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் எதிலோ ஒரு விஷயத்தை அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அதனால் படிப்பை கோட்டை விட்ட வேணால் அந்த படிப்பு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் யார் என்பது நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள். படிப்பு நல்லா இருக்குது, நம்ம தான் அதை படிக்கணும். அதை மைண்டில் வச்சுங்க கம்பல்சரி. தேர்வு முடிவுகள் நல்லதாகவே வரும். எந்தெந்த ராசியினர், சரிங்களா, எந்தெந்த நட்சத்திர அதிபதிகள் வச்சுருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு எந்த படிப்பு செட் ஆகும்னு பார்த்து செலக்ட் பண்ணி படிக்கணும்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் கூட நீங்கள் கேட்டு கால் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளின் படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதான வாய்ப்புகள் உண்டு. நம்ம விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்க போகுது. என்னென்னா கொஞ்சம் மெதுவாக வரும், ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. சரிங்களா, இந்த காலகட்டம் அன்றைக்கி ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களோட இளைய சகோதரத்திற்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செஞ்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு டபுளாக திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இளைய சகோதரர் வேறு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு ரிட்டர்ன் கம்பல்சரியாக இருக்குது. அதில் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு உதவணும். மேலும் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த சில விஷயங்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள், பொருட்கள் கையிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கவனமாக வைங்க. மனதிற்கு பிடித்த நண்பர்களுடன் சிறிய சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மன விரயம் ஏற்படுவதற்கான காலகட்டம். என்னடா இவ்வளோ நாள் இவ்வளோ செஞ்சு கொடுத்தோமே, இப்போ பார்த்தா இப்படி பண்ணுறாங்களே இந்த பர்சன் அப்படின்னு ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய பிரச்சனை கொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த மாத இறுதியில் அது சால்வ் ஆகிடும். ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. மேலும் பார்த்திங்கன்னா அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கிடச்சிரும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட காதல் திருமணங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனப்பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, மன இறுக்கத்தை ஏற்படுத்தும். மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுற திங்ஸ் எல்லாம் உடையதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் கவனமாக வைப்பது மிகவும் நல்லது. பரிகாரம் முக்கியமாக சொல்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்கள் தங்கத்தை ஏதாவது அடமான வச்சுட்டு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும்.
அப்படி இல்லைன்னா ஏதாவது தங்கம் சார்ந்த பொருளோ இல்லை மஞ்சள் நிறமான ஆடைகளோ ஏதோ கிழிவதற்கோ தொலைவதற்கான உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறிய உடல் உபாதைகள் எப்படியான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் விரும்பிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் யாராவது மனசில் நினச்சிருந்துருப்பீங்க, அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க அரசாங்க தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அந்த பர்சன் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அழகு சாதன நிறுவனங்கள், அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது சிறிய உபாதைகள் ஏற்படும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் விரைவில் தீர்வு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். வேணுமா இது வேண்டாமா, எப்போ தேவைப்படுதோ அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுறது மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகன விபத்து, முக்கியமாக வாகன விபத்து சார்ந்த விஷயங்கள், இல்லைனா இந்த அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மறைமுக வருமானம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்க போகுது. இது யாராலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, தந்தை சார்ந்த விஷயங்கள் சில விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் தந்தையின் அறிவுரை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பங்குனி மாதம் உங்களுக்கு அள்ளி வழங்க போகுதுன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் இல்லை சுய தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க, நேர மேலாண்மை கண்டிப்பாக கவனமாக பயன்படுத்துங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளின் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். மேலும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க, அந்தளவுக்கு ஒரு திறமையான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரன் வந்தாலும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மேலும் உங்களின் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்காவோ அண்ணனோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் மூலம் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பண்ணுறதா கரெக்டாக நீங்கள் பேசுவீங்க, அவங்க பண்ணுறதா கரெக்டுன்னு அவங்க பேசுவாங்க. அதனால் சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் சிறிய தோய்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு இல்லை நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா செய்ய போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மனதிற்கு பிடித்தாற் போல் விஷயங்கள் நடக்கும். ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுத்துகிட்டு தான் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் அது சக்ஸஸ் கொடுக்கும். அதுதான் மிக சிறந்த பரிகாரம். எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்வது சாதகமான பலனை தரும் என்றும் பெரிய கடன்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம்தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் கேட்ட மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த
பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல போய் செஞ்சிருக்கிறார். ஸோ 4ஆம் இடம் என்பது எதை சொல்லணும்னா தாயாருடைய நிலை, வீடை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால வீட்டுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சிட்டு இருப்பாங்க. வீட்டை வந்து நிறைய பேர் டாக்குமெண்ட்டை தொலைஞ்சிருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை திருப்பியும் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் செய்வாங்க. மேலும் இல்லைன்னா நிறைய பேர் இந்த வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்த காலத்தில் அதுக்கான முயற்சிகளை ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் பங்குனி மாதம் என்பது இருக்கிறது. மேலும் நிறைய பேர் வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொலை கொடுத்துட்டே இருக்கும், சர்வீஸ் பிரச்சனை இருக்கும், இல்லை மைலேஜ் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிறதால வண்டியை புதுசாக மாற்றிடலாமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் வண்டியை வந்து இவங்க பெரும்பாலும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ சொல்லுவாங்களே தவிர ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த விஷயத்துக்கும் இவங்களால அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப தயக்கம் தடுமாற்றங்கள் அவ்வளோ இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு 100 பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க, கடைசியாக 100 பேர்கிட்ட கேட்டு செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இதில் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சந்திர பகவான் வந்து நீசமாகறா இல்லையா. ஸோ அப்போ மனம் பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக தெரியும், ஆனாலும் ஒரு இனம் புரியாத ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கிறது தான் இவங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மனம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விஷயமா இருக்கும். மனம் பார்த்திங்கன்னா கையிலே இருக்காதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மனசில் வந்து, ஏன்னா 5ல் வந்து சனி பகவான் இருக்கிறது, மனசில் வந்து ஒரு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. இன்றைக்கி இந்த விஷயம் பேசுவாங்க, நாளைக்கு அந்த விஷயம், ஊரில் இருக்க எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளால் அழுத்தம் வரலாம், இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இடம் மாற்றம், அந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பிரச்சனையாக வரும். ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்து உயர் அதிகாரி மூலயமா, இல்லை அரசியல்வாதிகள் மூலயமா இருக்கும். இப்போ தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து ஒரு அரசியல்வாதி வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸை கொடுக்கலாம். அதேமாதிரி கவர்மெண்ட்டில் திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்திட்டிங்கன்னா திடீர்னு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு செக்கிங் வருவாங்க, செக்கிங் வந்து ரைடு விட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க நடக்கும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா மன அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன, குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பால் குழந்தைகளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது. ஸோ குறிப்பாக இந்த காலத்தில் விருச்சிகராசி குழந்தைங்க பார்த்தா தலையில் ஏதாவது சின்ன அடி காயங்கள் வந்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மருத்துவ விரயம், குழந்தைகளுக்காக மருத்துவ விரயம், இல்லை குழந்தைக்காக மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னக்கா பணம் என்பது என்னென்னாக்கா பணத்தை எடுத்துகிட்டு போய் சேஃபாக முதலீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு தனி நபர்கிட்ட கொடுக்குறது ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா முதலீடு செய்யும் போது அதை சரியான நபர்கிட்ட செய்யணும். இல்லை பேங்க்கில் போடுங்க, இல்லை சேஃப் டெபாசிட், அந்த மாதிரி விஷயங்களை போடுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒருத்தவங்ககிட்ட தங்கத்தை இரவல் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அந்த தங்க நகையை இவங்களால் மீட்ட முடியும். அவங்க பார்த்து லோன் வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் தங்க நகையை இவங்க மறந்து போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் இந்த காலத்தில் தங்க நகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. ஸோ இரவல் கொடுத்தீங்கன்னா அது உங்களால் மீட்க முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுக்க, உங்கள் கையில் பணத்தை கொடுக்குறீங்களா, திருப்பி கொடுக்கலனா கூட பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடல. நீங்கள் அடுத்தவருக்காக பணத்தை வாங்கி கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினவரால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும். ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த கடனையும் சேர்த்து நீங்கள் அடைக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ அதனால் யாரை நம்பியும் மற்றவங்ககிட்டேருந்து பணத்தை உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வது வேறு, கடன் வாங்கி கொடுப்பது என்பது வேறு. ஸோ அதை வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். ஏன்னா மாமியாரால் சில பேருக்கு அழுத்தம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த அழுத்தங்கள் மாதிரி இப்போ ஒரு சுமூகமான சூழல் என்பது இருக்கும். இது மேலும் சில பேருக்கு என்னென்னாக்கா மாமியாருக்காக ஒரு மருத்துவ விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது. மாமியாரோட டாமினேஷன்
இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகணும். அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகம். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே என்னன்னாக்கா அந்த மாமியார் டாமினேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதனால் ஒரு மன அழுத்தம் வரும். அந்த மாமியாரை சமாளிக்கிறது எப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா மாமியாரை கொஞ்சம் புகழ்ந்து விருச்சிக ராசிக்காரங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களோட மாமியாரை புகழ்ந்து பேசுனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து அவங்க அடிமை மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் பரிகாரம், வேறு ஒன்றும் பரிகாரம் கிடையாது. மாமியாரை நீங்கள் அடக்க நினச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களை அவங்க அழிச்சிருவாங்க. ஸோ மாமியாருக்கு நீங்கள் அடங்கி போகிற மாதிரி புகழ்ந்து பேசுங்க. 4 விஷயம் புகழ்ந்து பேசுங்க. எவ்வளோ பேரை பேசுகிறீங்க, 4 விஷயம் புகழ்ந்து பேசி பாருங்கள். மாமியார் உங்களுக்கு வந்து அப்படியே சாதகமாகி உங்களுக்கு அப்படியே ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் மாமியாருக்கு கொஞ்சம் புகழ்ந்து குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, மாமியாரால் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வரும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடால் எப்பொழுதும் இந்த போன் டென்சிட்டி வந்து குறைஞ்சி அதனாலேயும் சில பிரச்சனைகள் எப்போதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ இப்போது அது கொஞ்சம் அதுக்காக ஒரு மருத்துவ விரயம், ஏன்னா மூட்டி வலிக்குது, முட்டியில் பார்த்திங்கன்னா எலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு மருத்துவ விரயம் என்பது சின்னதாக ஒரு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் உண்மையாகவே முட்டி தேஞ்சிச்சானா முட்டியெல்லாம் தேஞ்சிருக்காது. ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வோட தன்மையில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடைவெளி குறையும் போது முட்டி தேஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தன்மை தான் இதுக்கு காரணம். ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸிங் எப்பொழுதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து சீராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதுக்கு தேவையான முறையான எக்ஸசைஸு உணவு பழக்கத்தை கொஞ்சம் வச்சுக்கணும். ஏன்னா இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஷியஸ், அதாவது ஒன்று விருச்சிக ராசிக்காரர் ஃபுட் கான்ஷியஸே இருக்காது. அப்படி இல்லைன்னா ஓவர் கான்ஷியஸ் இருக்கும். இந்த ஃபுட்டு சாப்பிடணும், அந்த ஃபுட்டு சாப்பிடணும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்டு சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லைன்னா அதிக ரெஸ்ட்ரிக்ஷனோடு சாப்பிடுவாங்க. ஸோ இதுவே இவங்களுடைய வாழ்வியலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இதனாலே நிறைய கணவன் மனைவி உறவுலாம் பிரியுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு பிடிக்குதா உங்களோட வச்சுக்கோங்க. அதை அடுத்தவர்களுக்கு திணிச்சிங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு என்பது பாதிக்குது. ஸோ என்னன்னாக்கா விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு ஆளும், ஏன்னா ராசி அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க சொல்கிற பேச்சு இவங்க செய்கிறது தான் சரின்ற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எப்போதும் இருக்கும். ஸோ அந்த எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர் பார்ட்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு வேல்யூஸு ஒரு கேப் கொடுங்க. அப்போ தான், ஏன்னா வாழ்க்கை என்பது 2 பேரும் கலப்பது தான் வாழ்க்கை. ஸோ அப்போ 2 பேரும் சமமாக இருக்கணும். எது ஒன்று அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அப்போ எது வரைக்கும் சமமான அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கை இனிக்கும் என்ற தகவலுடன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிறதுக்கு மாமியாரை புகழ்ந்து பேசுங்க, வாழ்க்கை சிறப்பாச்சுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரிசைப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார்.
1/4/2026, அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்றிருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல புதன் ராகுவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சுகங்கள் குறையும். வேகமான வேலைகள், அதிகமான வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய அதாவது சுகங்கள் குறைஞ்சாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வக்கர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டம் அமையும். வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நிலத்தரகர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான உடல்நலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்ததுனால, சனி அர்த்தாஷ்டம சனி நடந்ததுனால அதீத அலைச்சல், எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போன மாதம், அதாவது 6/3/2026 மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களே, ஆனால் 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7க்கு 11 இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குழந்தை பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 5 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது 9ஆம் அதிபதி வந்து பார்த்தலையானால் அவர் வந்து 5ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 10ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போய் இருக்கார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். எப்போது அப்படின்னா 27/3/2026 அன்றைக்கி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குற கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றார். ராசிநாதனே 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 5ஆம் இடத்துல சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார். சூரியன் சனி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பதவி கௌரவம் அந்தஸ்து வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால 1/4/2026 அன்றைக்கி செவ்வாய் மீனத்துக்கு போகிறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துக்கு புதனும் போகிறார். புதன் போய் நீச்சமடைகிறார். நீச்சமடைகிறது அப்படின்னும் பொழுது அதாவது அது என்றைக்குன்னா 6/4/2026 அன்றைக்கி நீச்சமடைகிறார். நீச்சமடைகிறாருன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் ஒரு பெரிய ஏற்றம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிறு நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. அது என்ன நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் அதாவது நரசிம்மர் கோவிலில் பானகம் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு புதுசாக இந்த மாதம் நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போய் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான எண்ண அலைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரெசிடென்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகள்னால் பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மார்ச் 2026 வருது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அங்கே அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்ச வஸ்திரம், அதை தவிர சிவப்பு இந்த செவ்வரளி பூ மாலை அது வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அங்கே போய் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல காணாமல் போகும்.